இழிச்சக்கா எப்படி இருக்கு நம்ம டெக்கரேஷன்? சும்மா தாறு மாறு தக்காளி சோறா இருக்கா? அருமையா இருக்குடி டெக்கரேஷன். அழகா போட்டிருக்கீங்க. யார் போட்டது? நானே கீதாக்கா சான்ஸ்ராணி நாங்கள் 3 பேரும் தான். எங்களை விட்டா யார் இருக்கா? கேக்கு நான் கொண்டு வந்தது. ஏன் துட்டு வாங்கிட்டு தானே கொண்டு வந்த? வாசியில் கொடுத்த மாதிரி பேசுத. இங்கே அந்த அக்கா கொடுத்தது கம்மியான பைசா. ஆனால் நான் நிறைய செலவு பண்ணி கேக் பண்ணியிருக்கேன். ரொம்ப பேசாத. ஏன் நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம எல்லாம் செய்யணும் மட்டே. இழிச்சக்கா கொலுசு வாங்கிட்டீங்களா? பாவம் இழிச்சக்கா, நம்ம எல்லாரும் சேர்த்து கொடுத்தது 7,000. 6,500 வந்ததா, சுந்தரி ஒரு 500 கொடுத்தா. ஆனா கொலுசு வந்தது 10,000. திருப்பி 3,000 ரூபாய் இழிச்சக்கா தான் போட்டிருக்காவ. அப்போ இழிச்சக்கா கையில இருந்து 8,000 போட்டிருக்காவ. நம்ம எல்லாரும் சேர்ந்து 2,000 தான் கொடுத்துருக்கோம். தப்பா கணக்கு சொல்லாத. நாங்களாம் ஆளுக்கு 500 கொடுத்தா கூட 3000 வந்திருக்குமா? அப்போ இழிச்சக்கா 7,000 போட்டுப்பாவ. ஏதோ ஒண்ணுமா, கணக்கெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். கொலுசு மொத்தத்துல நெட்டவழி அனுக்கோன்னு சொல்லி கையில கொடுத்துருவோம், அவ்வளவுதான். ஏன் அது எப்படி? நீங்கள் தானே அதிகமாக பைசா போட்டிருக்கீங்க, அதை சொல்லி தான் கொடுக்கணும். அந்தக்கா சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்கப்பட்ட போலையேப்பா. சான்ஸ் ராணினாலே நீதி நேரமே நியாயம் பார்த்துக்கிடுங்க. இந்த பிறந்த நாள் பிள்ளையும் காணும், இந்த பங்கஜக்காவையும் காணுமே. இப்பதாண்டி போன் போட்டேன். இந்த வார வந்துகிட்டு இருக்கா. மது, இந்த மாதிரி நேரத்துல மூஞ்சி இப்படி சோகமாவே வச்சுக்க கூடாது. அதுவும் இந்த குழந்தை வந்து நம்மளோட எல்லாரோடையும் கனவு. கொஞ்சம் ஹாப்பியா இரு. வேலைக்கு தானே போகக்கூடாது நாங்க, அது குழந்தை பிறக்கிற வரைக்கும் தானே. அப்புறமா நீ போகலாம், ஒன்றும் கிடையாது சரியா? நானே உன்னை அனுப்பிச்சு வைக்கேன். இல்லைங்க, ஒரு 6 மாசத்துக்கு போயிட்டு அப்புறமா லீவு போடலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள நிறுத்திட்டாங்களே. இதுலயாவது கொஞ்சம் பெரியவங்க விஷயத்த கேட்டு நடப்போமே. சரிங்க. சீக்கிரம் வா. கொண்டா வெளியே என்ன சத்தம் கேக்கு? வா, என்னன்னு பாப்போம். பார்த்து மெதுவா வா. ஏம்மா என்னது? இரு ஒரு நிமிஷம் இரு. சீக்கிரம் இறக்கி வைப்பா. ரிவர்ஸ் எடுத்துட்டு இறக்கி வைக்கேன். என்னம்மா பழக்கடை வைக்க போறியா? மோரேன் பழக்கடை வைக்க போறாங்களா? பழக்கடை எல்லாம் இவளுக்கு திங்கதான். ஐயோ அத்தை, இவளத்தையும் எப்படி திங்க முடியும்? வேறு குழந்தை ரொம்ப முக்கியம். நீ சோறு திங்கியோ இல்லையோ 3-4 வேளைக்கு பழத்தை தின்னு சொல்லிவிட்டேன். ஆமா, இந்த பாவளம் அவ்வளவு ஒரு வாரத்துல காலியா இருக்கணும். ஒரு வாரத்துல எப்படி அத்தை காலி பண்ண முடியும்? காலி பண்ணணும். இந்த இவ்வளவு பழத்துக்கு எவ்வளவு ஆச்சு தெரியுமா? 25,000 ரூபாய் இருக்கு. ஒவ்வொரு பழமும் விலை கூடின பழம். ஒரு வாரத்துல தின்னு தீர்த்துரு. வேற எதுவும் திங்காத சரியா? அடுத்த வாரம் வேற மீனை தரேன். ஏம்மா இப்ப எங்க அவசரமா போற? பாதாம், முந்திரி, பேரிச்ச பழம் அதெல்லாம் வாங்க போறேன். ஏங்க என்னங்க அத்தை இப்படி பண்றாங்க? இதெல்லாம் திங்கவே முடியாது. தின்னதான் ஆவணும். ஏங்க அத்தையனால புரிஞ்சுக்கவே முடியலங்க. இவனால உன்கிட்ட சண்டை போட்டு கொன்னாங்க. இப்போ உனக்கு அன்பு டார்ச்சர் வசமா மாட்டின போ. ஐயோ சும்மா இருங்க. சரி பிளாட்டா எடுத்துக்காம கொடுத்து அவ்வளவு பழத்தையும் சாப்பிடணும்னு. எம்மாடி, இது அவ்வளவும் சாப்பிட்டா என் வயிறே வெடிச்சிரும் போலயே. பேசாம வீட்டுல வெட்டலாம், தெருவுல போய் வெட்டணுமா? சும்மா இருங்க. அந்த பிள்ளைகள் எவ்வளோ அழகா பண்ணி வச்சிருக்காளுவோ தெரியுமா? டெக்கரேஷன்லாம் போட்டு என் ஃபோன்ல சொன்னாலுவ. வாங்க, ஆசையை கூப்பிடும்போது இப்படி பேசாதுங்க. ஏம்மா நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீ முந்தெல்லாம் நினைக்காத ஏம்மா, அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும். எந்த விஷயமா இருந்தாலும் கேக்கு வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான். நடங்கிட்டி நைஸா நீ சொல்லி நல்ல மாதிரி நடிக்கலான்னு பாக்கியோ, அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுவேன். நான் ஒன்றும் நடிக்கலண்ணே, நான் உண்மையை தான் சொல்ல போறேன். நானும் உண்மையை தான் சொல்ல போறேன். விறுவிறு நடங்கிட்டி நேராவது. சும்மா அந்த சீனியர் கூட சுத்திக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. ஏமா அவசரமா உன்ட்ட சொல்லணுமா? அவசரமா கக்கூசு வேணா போயிட்டு வா. அவசரமா இப்ப பேச முடியாது. நான் ரொம்ப அவசரத்துல இருக்கேன். பிறந்த நாள் முடியட்டும், உனக்கு இருக்கு கச்சேரி. வந்தாச்சு பிறந்தநாள் வீட்டுக்காரங்க வந்தாச்சு. வாங்க ஸ்டேஜ் முன்னாடி வாங்க. ஸ்டேஜ் எங்கிட்ட இருக்கு? இதுதான் ஸ்டேஜ். நீ வாய போது சான்ஸ் ராணி. ஐ கேக் அழகா இருக்கு. போங்க பிள்ளைக்கு அம்மா அப்பாலாம் கூட போய் நில்லுங்க. பாட்டு படிச்சிருவோமா? அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க. என்னடி இது? என்னது டப் டப்னு வெடிக்கி? இதுதான் செலிப்ரேஷன் பண்ற வேடி. ஐ அழகா இருக்கு. இப்ப வெட்டுங்க. மெழுகுபர்த்தியை ஊதி அனுட்டி. எல்லாருக்கும் தேங்க்யூ. இழிச்சக்கா இங்க வாங்க, அதை எடுத்துட்டு வாங்க. பங்கூஸ் குடும்பம்லாம் ஒதுங்கி நில்லுங்க.
நாங்க எங்க நெட்டவெளி அன்கோ சார்பா ஒரு கிஃப்ட் கொடுக்க போறோம். இந்த பக்கம் வந்துடுறேங்க்கா. எங்கள் நெட்டவெளி அன்கோ சார்பில் ஒரு சிறிய பரிசு. என்னக்கா பரிசு? தங்க செயின் தானே? ஆமாம், நினப்பு தான் பொழப்ப கெடுத்து தான். தங்கச்சி என்னட்டி அதை எப்படி வாங்க முடியும்? இல்லம்மா, ஏதோ எங்களால் ஏண்டது ஒரு வெள்ளி கொலுசு. ஏற்கனவே உங்க அம்மா சொல்லிட்டு இருந்தா உனக்கு கொலுசு வாங்கணும்னு, அதான் நாங்க வாங்கிட்டோம். இதுல முக்காவாசி பணம் இளிச்சக்கா தான் போட்டிருக்காங்க. நாங்கெல்லாம் ஆளுக்கு 500 தான் போட்டோம். அதை யாராவது உன்கிட்ட கேட்டாங்களா? அது சொல்றதுதான் நல்லது, அதுதான் கரெக்ட். என்ன இளிச்சக்கா சும்மா செலவு பண்ணிட்டு கிடக்கிய? சும்மா இரு. பிள்ளைக்கு இப்பதான் இப்படி பெருசா இங்க வச்சு கொண்டாடி இருக்கோம் பிறந்தநாள். இது வரைக்கும் வீட்டில் தான் ரெண்டி கொண்டாடி இருக்க. இருக்கட்டும். இளிச்சத்தை 2 மாசம் கழிச்சு எனக்கு பர்த்டே வரும். எனக்கும் இதே மாதிரி gift கொடுக்கணும், இதே மாதிரி இந்த இடத்துல தான் பண்ணணும்னு சொல்லிட்டேன். நெட்டவெளியக்கா சரியா? சரி உனக்கு இல்லாத பிறந்தநாளா? உனக்கு இதை விட சூப்பராக பண்ணிடுவோம். ஏட்டி, சொந்தக்காரவே இருந்தா கூட இந்த அளவுக்கு என் பிள்ளைகள் பிறந்தநாள் கொண்டாடி இருக்க மாட்டாங்க. ஆனா எவ்வளவு பாசமா இருக்கீங்க. நம்ம உறவு எப்பவுமே இப்படியே நீடிச்சு இருக்கணும். எப்பவும் இப்படி தாங்க இருப்போம். நமக்குள்ளெல்லாம் சண்டை வர வாய்ப்பே கிடையாது. ஒரு வழியா பிறந்த நாள் இனிதே முடிந்தது. கேக்க வெட்டி எல்லாத்துக்கும் கொடுத்துருமா? சரிப்பா. இந்த விக்கு மண்டையில ஒட்டிக்கிட்டு என்ன சொறி எடுக்கு தெரியுமா? சொரியவே முடியல, கடுப்பா இருக்கு. எலிஃபன்ட் மேடம், எப்பவுமே விக்கு வச்சா மண்டையில முடியே வளராது. வீட்டுல இருக்கும்போது எடுத்துருங்க. எல்லாம் எனக்கு தெரியும். பெரிய படிச்ச மேதாவி மாதிரி பேசாதப்ப. எலிஃபன்ட் மேடம், எனக்கு ஒரு 3 days மட்டும் லீவ் வேணும். 3 daysனா? எனக்கு ஒரு 3 நாள் லீவு வேணும். ஓகோ, சம்பளம் பத்தலன்னு பழைய எப்படி பிச்சை எடுக்க போலான்னு முடிவு பண்ணிட்டியோ? அதெல்லாம் எங்கேயும் போக கூடாது. போனா ஒரேடியா போயிட வேண்டியதான். ஒழுங்கா கடை போ. இன்னைக்கு முட்டை வாங்கிட்டு வந்து அவளுகளை முட்டையை வச்சு அடி. உங்க கூட சேர்ந்து நான் அந்த மாதிரி காரியங்கள்லாம் என்னமோ பண்ண மாட்டேன். இவ்வளவு திமிரா உனக்கு? நான் இன்னையோட உன்னை வேலையை விட்டு தூக்குறேன். நல்லா யோசிச்சுக்கோங்க. என்னை விட்டா உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்ல வேலையால் கிடைக்காது. நான் கார் ஓட்டுறேன். ஒரு டிரைவருக்கு சம்பளம் மாதம் 10,000 ரூபாயாவது கொடுக்கணும். வீட்டு வேலை எல்லாம் செய்கிறேன், அதுக்கு ஒரு 10,000 ரூபா. அப்புறம் உங்கள்கிட்ட சம்பளமே நான் வாங்காம தான் வேலை பண்ணிட்டு இருக்கேன். என்னைய விட்டா உங்களுக்கு வழியே கிடையாது. யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஆனா 3 நாள் ரொம்ப அதிகம். ஒரே ஒரு நாள் தருவேன், போயிட்டு வந்துடும். எங்க போற? முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது. ஏதோ பெரிய ரகசிய உளவாளி மாதிரியும் பிசினஸ் மேன் மாதிரியும் பேசிட்டு அடப்பான். எடுக்கிறது கோயிலுக்கு வெளியே பிச்சை. வாயை பாரு, ஏதாவது 4 பிச்சைக்காரங்க கிட்ட போயிட்டு பேசிட்டு வருவேன். நீங்க எப்படினாலும் நினைச்சுக்கோங்க, நாளையில இருந்து 3 நாள் லீவு. இன்னைக்கு இருக்கலாம்ல, இன்னைக்கு போய் வேலை செய்ப்போ. சரி, நாளைக்கு முக்கியமான வேலைகள் எல்லாம் முடிச்சிடணும். 3ஆவது நாள் இங்க வந்தாகணும். ஓயாம எங்க தான் ஓடுவானோ தெரியல, மர்மமா இருக்கு. ஒரு நாள் இவன் பரத்தாலே இப்ப எங்க போறான்னு பார்க்கணும். தீரிட்டு பைய. ஆனு, உன்னை தேடி வந்து விட்டேன் நான். கடவுள், இந்த கிழவன் தொல்லை டெய்லி தாங்க முடியல. இன்னைக்கு ஏதாட்டு பண்ணி ஆகணும். என்னை கண்டு ஏன் ஓடுகிறாய் கண்மணி? இங்கே நில்லும், இந்த வாரேன். மேல இருந்து அன்னைக்கு எதுக்கு விழுந்தானே தெரியல. அதுவும் கரெக்டா என் மேல ஏதோ இருக்கு. ஆமா, பொம்பளையால் அவ்வளவு ஈஸியா சொல்ல மாட்டாளுவோ, வெக்கப்படுவாளுவோ. நம்ம தான் கேட்டு தெரிஞ்சுக்கிடணும். பானு பேட் எடுத்துட்டு வாரா. நேத்து நான் அந்த பாட்டு படிச்சோம்ல, காதல் கிரிக்கெட்டு விழுந்திருச்சு விக்கெட்டு. இன்னைக்கு பேட்டு தூக்கிட்டு வந்துட்டு அதனால. வயசான கிழவன் பார்த்தா ஓவரா போய்கிட்டு இருக்க. இந்த வாங்கிக்கோ. பானு, நோ நோ. வாடிரணும். நம்ம இந்த பக்கம் வந்தா அடிச்சு கொண்டு விடுவதுக்க. உன் வயசு என்ன, என் வயசு என்ன? ஏதோ தெரியாம மேல இருந்து விழுந்துட்டேன். அதை வச்சுக்கிட்டு இவரு மேல நம்ம ஆசைப்பட்டு விழுந்தமாம. மோரைய பெற மோரைய திருவி எடுத்துருவேன். நானே மண்டையில முடி வளர மாட்டேக்கு சொறி எடுக்குன்னு எரிச்சலோடி உட்கார்ந்துருக்கேன். இந்த கலட்டு போய் தினமும் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு உசுரை எடுத்துட்டு இருக்கான். இதுல வேற இந்த கிழவன் பொண்டாட்டி, ஏன் புருஷன் மேல வெடிய போட்டியே, ஏன் பிருசன் மேல வெடிய போட்டியேன்னு வாரா வரத்து. இவன் நல்ல ஜொல்லு விட்டுட்டு தெரியுதான் அந்த கிழவன். ஜொல்ல எரிச்சலா இருக்கு. கொஞ்ச நேரம் போய் தூங்குவோம், அப்பதான் நம்மளுடைய கோவம்லாம் குறையும்.